மௌனி அப்படின்னு பார்ப்போம். மௌனி அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம். மௌனியோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியம். சிறுகதையினோட திருமூலர்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. மௌனியை சிறுகதையின் திருமூலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியம். இவரோட முதல் சிறுகதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன், கடைசி சிறுகதை தவறு. மௌனியோட முதல் சிறுகதை ஏன், மௌனியோட கடைசி சிறுகதை தவறு. இவருடைய சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழியா சுடர், மணக்கோலம், காதல் அலை, மாறுதல், பிரபஞ்ச கானம், மனத்தேர், சாவில் பிறந்த சிருஷ்டை. அப்போ மௌனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுப்பு அழியா சுடர், மணக்கோலம், காதல் அலை, மாறுதல், பிரபஞ்ச கானம், மனத்தேர், சாவில் பிறந்த சிருஷ்டை அப்படிங்கிற இவரோடது மௌனியோட சிறுகதை தொகுப்பு. அவன் அவள் அது அப்படிங்கிற சுட்டு பேரை மட்டும் கதை எழுதியிருக்காருங்களாமா. அப்போ மௌனியோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அவள் அது அப்படிங்கிற சுட்டு பேர்களை மட்டும் கொண்டு கதை எழுதியிருக்காரு.